வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் இயங்குகிற ரயிலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து சோனிபட் ரயில் நிலையம் வரைக்கும் இதை இயக்கியிருக்காங்க. இது 89 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்தில் கிடக்கும். இதனால் ஹைட்ரஜன் ரயில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இது கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும். உலகத்துடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் ஜெர்மனியில் 2018 அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ரயில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இது வழக்கமான மின்சார ரயில்களை போல மின் கம்பிகளிலிருந்து மின்சாரத்தை பெறாது. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய வேதிவினை மூலமாக ரயிலுக்குள்ளாடியே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்த ரயில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் செல்லும். இதில் 10 பெட்டிகள் இருக்குது. 2600 பயணிகள் ஏற்றி செல்லும் இந்த ரயில். அடுத்தது, தமிழக அரசின் சுகாதார சேவைகளை ஒருங்கிணைக்க அறிமுகம் செய்யப்பட்ட புதிய டிஜிட்டல் தளம் இது. இதற்கான ஆன்சர் நலம் டிஎன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜூலை 14ஆம் தேதி இந்த நலம் டிஎன் அப்படிங்கிற வெப்சைட்டை தொடங்கி வைத்திருக்காரு. இதற்கான தொடக்க விழா சென்னை மாநில கல்லூரியில் தான் நடைபெற்றது. இது எதற்காக இந்த நலம் டிஎன் அப்படின்னா, பல்வேறு அரசு சேவைகளை, அரசு சுகாதார சேவைகளை ஒரே தளத்தில் பெறணும். அதாவது மெடிசின் சம்மந்தமான எல்லா சேவைகளையும், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்மசி, இது சம்மந்தமான எல்லா சேவைகளையும் ஒரே வெப்சைட்டில் பெறணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அதே மாதிரி மக்கள் நன்கொடை வழங்குறாங்க அப்படின்னா கூட இதில் வழங்கிக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டலுடைய கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நன்கொடை வழங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த செயலி மூலமாகவே, அதாவது இந்த வெப்சைட் மூலமாகவே வழங்க முடியும். அதே மாதிரி நலம் ஏஐ வாட்ஸ்அப் சேட்பாட் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவு இருக்குல்ல, ஓபி பிரிவு, அவுட் பேஷண்ட் பிரிவு, அங்கே நம்ம முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா இதன் மூலமாக பண்ணிக்கலாம். அதற்காக வாட்ஸ்அப் நம்பர் வெளியிட்டிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த ஆப்ரேஷன் டூஃபான் என்ற நடவடிக்கையை அறிவித்த மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்கன்னா, கேரளா அரசு ஆப்ரேஷன் டூஃபான் அப்படிங்கிற நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, அங்கே போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் இதை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, செயற்கை நிறமூட்டப்பட்ட அப்பளங்கள் தற்போது எந்த மாநிலத்தில் தடை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த செயற்கை நிறமூட்டப்பட்ட அப்பளங்களை தடை பண்ணியிருக்காங்க. இதனால் அப்படின்னா, இவை புற்றுநோய் உட்பட சுகாதார பிரச்சனைகளை உருவாக்குது. அதனால தான் இதை இப்போ தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எந்த மாநிலத்தின் முண்டா ஆபரணங்கள் தற்போது புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா, பகையா பட்டு, குச்சாய் பட்டு, முண்டா ஆபரணங்கள், அப்புறம் ஜார்க்கண்டுடைய மூங்கில் கைவினைப் பொருட்கள், இதற்கெல்லாம் புவிசார் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பகையா சில்க், இது பார்த்திங்கன்னா கோடா மாவட்டத்தை சேர்ந்தது, ஜார்க்கண்டுடைய கோடா மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த கோடா மாவட்டம் ஜார்க்கண்டுடைய பட்டு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதே மாதிரி முண்டா ஆபரணங்கள், இது முண்டா பழங்குடியினர்னால கைனால் செய்யப்படுற பாரம்பரிய ஆபரணங்கள். அடுத்தது, தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலர் யார்? இதற்கான ஆன்சர் சாய்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய தலைமைச் செயலராக சாய்குமார் இருக்கார். இவருடைய பதவி காலத்தை இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். 1990 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி இவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது 2018 2022 வரைக்கும் அவருடைய முதன்மை தனிச் செயலாளராக இவர் பணியாற்றியிருக்காரு. அப்புறம் 2027 பிப்ரவரி 28ஆம் தேதி இவர் தமிழக, அதாவது அந்த டைம் வரைக்கும்
2027 பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இவர் தமிழக தலைமைச் செயலராக இப்போ பதவியில் நீடிப்பார். அடுத்தது, பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் 5வது கூட்டத்தை நடத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது என்னென்னா, வங்காள விரிகுடா இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு. பிம்ஸ்டெக்குடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு 1997 உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்கா அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, ஏதாவது ஒரு நாடை கொடுத்துட்டு இது பிம்ஸ்டெக் நாட்டில் இருக்கா, பிம்ஸ்டெக் உறுப்பு நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இது வந்து பிம்ஸ்டெக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா அது வங்காள விரிகுடாவை சுற்றி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, தெலுங்கனூர் என்ற அகழாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் இந்த தெலுங்கனூர் அகழாய்வு தளம் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பக்கத்தில் காவிரி கரையில் தான் இது இருக்குது. இப்போ வந்து மனித எலும்புக்கூடுகள் 30க்கு மேற்பட்ட குழிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் 3600 ஆண்டுகள் பழமையானவை. அதே மாதிரி எஃகு வாள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டதிலேயே மிக தொன்மையான எஃகு வாளாக இதை கருதுகிறாங்க. அடுத்தது, ரூபாய் 10,000 கோடியில் கேரளத்தில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளத்தை அமைக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா. இப்போ டாடா நிறுவனம் இந்த மாதிரி அமைக்க போகிறாங்க அப்படின்னு கேரளாவுடைய முதல்வரான சதீசன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் சாலை விபத்து மரணங்களை 50% வரை குறைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. 2030க்குள்ளாடி நம்ம தமிழ்நாட்டில் நிகழ்கிற சாலை விபத்து மரணங்களை 50% குறைக்கணும் அப்படின்னு தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போது சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்கு தனி செயல் திட்டம் வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பிரத்யேக செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விபத்துகள் அதிகம் நடக்கிற பகுதிகள், அதெல்லாம் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டறிந்து மாற்றங்கள் செய்கிறதுக்கு சாலை பாதுகாப்பு தணிக்கை குழு அப்படிங்கிற ஒன்று வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, விபத்துகள் அதிகம் நிகழ்கிற நெடுஞ்சாலை பகுதிகளில் பிரத்யேக மருத்துவமனைகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, நெடுஞ்சாலைகளில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, நமஸ்தே திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் துப்புரவு பணியாளர்கள். நமஸ்தேவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே சில முறை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, நமஸ்தே யாருக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சுகாதார பணியாளர்களுக்கானது. 2023ஆவது ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாதாள சாக்கடை மற்றும் செப்டிக் டேங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க இல்லை, இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள், இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி பாதாள சாக்கடை அல்லது செப்டிக் டேங்க் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க உள்ளடி இறங்கி சுத்தம் பண்ணுறாங்க. இதனால் விஷவாயு தாக்கி இறந்துடுறாங்க. அப்போது இதிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மத்திய அரசுடைய திட்டம் தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிறது. 2026 ஜூலை 15 படி துப்புரவு தொழிலாளர்களுக்கு 87,037 பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 76,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு கீழே வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க இந்தியா முழுவதுமே. அடுத்தது, 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் இந்த ஆண்டு காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெறுது. டெல்லியில் தியாகராஜர் விளையாட்டரங்கத்தில் தான் இது நடைபெறுது. இந்த போட்டி ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுது 22வது பதிப்பு. இப்போது இந்த போட்டிக்கான சின்னத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்னென்னா மயூரா அப்படிங்கிறது. இது மயிலை அடிப்படையாக கொண்டது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் மயூரா அப்படிங்கிறது. அடுத்தது, தமிழக அரசு இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சம் குறித்து புகார் அளிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் எண் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் தான் அது. அதே மாதிரி தொலைபேசி எண்களும் வெளியிட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரியும் வெளியிட்டிருக்காங்க. dvac@nic.in அப்படிங்கிற வெப்சைட் தான் அது. வெப்சைட்டில் ஒரு மின்னஞ்சல் முகவரி தான் அது. அடுத்தது, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு வந்து நடைபெறுது. இது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதில் வந்து 33 கேள்விகள் இடம்பெறுது. இதில் ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை இணையம் மூலமாக பதிவு பண்ணலாம்.
நம்மளே கூட இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணலாம். அதில் கேட்பாங்க என்னென்னா உங்கள் வீடு வந்து எங்கே இருக்குது, அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுடைய மொபைல் ஃபோனு நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன எரிவாயு பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. இது நம்மளே கூட ஃபில் பண்ணலாம். இதை தான் அவங்க சுய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிந்ததுக்கப்புறம் ஒரு 11 டிஜிட் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 11 இலக்க அடையாள எண் வந்து உருவாக்கப்படும். வீட்டில் இந்த சென்சஸ் எடுக்க வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட இதை நம்ம காமிக்கணும். தமிழ்நாட்டில் 2வது கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுப்பாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் எடுப்பாங்க. இப்போ முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அடுத்ததாக தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அப்போ வேறு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது 2027 பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தமிழக கல்வி வளர்ச்சி தினம், இது ஜூலை 15ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். முதல்வர் கருணாநிதியால் 2006ஆவது ஆண்டு இது அறிவிக்கப்பட்டது. காமராஜர் 1903ஆவது ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி மரணமடைந்தார். காமராஜர் வந்து முதலமைச்சராக எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்தார் அப்படின்னா 1954 1963 வரைக்கும் இருந்தார். அடுத்தது உலக இளைஞர் திறன் தினம், இது வந்து ஜூலை 15ஆம் தேதி. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. 2014ஆவது ஆண்டிலிருந்து ஐநா சபையினால் இது அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான திறன்கள் அப்படிங்கிறது தான். ஸ்கில்ஸ் ஃபார் அ ஷார்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பாம்பு தினம், இது ஜூலை 16ஆம் தேதி. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் காமனாக காணப்படுற பாம்புகள் இந்த 4 தான். முதல்ல நம்ம இது என்னென்ன பாம்புகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது நீங்களும் உங்கள் நண்பரும் ஒரு காட்டு பக்கமாக போயிட்டுருக்குதுங்க, ஒரு பாம்பு உங்கள் நண்பரை கடிச்சிட்டு அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து டாக்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன பாம்பு கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது இந்த பாம்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரை ஈஸியாகவே விஷமுறிவு மருந்து கொடுத்து காப்பாற்றிடலாம். அப்போது கட்டுவிரியன் பாம்பு, இதுதான் கட்டுவிரியன் பாம்பு. கருப்பு நிறத்தில் இருக்கும், இடையில வந்து வெள்ளை கோடுகள் இருக்கும். அடுத்ததாக சாரப்பாம்பு, சாரப்பாம்புலேயே மஞ்சள் கலர்லேயும் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு, இது நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம். அடுத்தது கண்ணாடி உரியன் பாம்பு. இதில் என்னென்னா சாரப்பாம்பு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. நாகப்பாம்பு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. இந்த கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் அவ்வளோ கூச்ச சுபாவம் கொண்டது கிடையாது. இப்போது நாகப்பாம்பு நம்ம வரோம் அப்படின்னாலே அது பயந்து ஓடிடும். ஆனால் கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் அப்படி கிடையாது. நம்ம அது பக்கத்தில் போனால் கூட அது பயராமல் அப்படியே தான் இருக்கும். நம்மளை அது கடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி இந்த கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாம்புகள் கூட. அடுத்தது இந்த உலக பாம்பு தினத்திற்கு இந்த ஆண்டு கருப்பொருள் என்ன அப்படின்னா மரியாதை செலுத்துங்கள், பயப்படாதீர்கள், இயற்கையின் அமைதியான பாதுகாவலர்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். போன ஆண்டும் இதே தான் கருப்பொருளாக கொடுத்துருந்தாங்க, இந்த ஆண்டும் இதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலக செயற்கை நுண்ணறிவு தினம், இது ஜூலை 16ஆம் தேதி. வேர்ல்டு ஏஐ அப்ரிசியேஷன் டே. ஃபாதர் ஆஃப் ஏஐ உடைய தந்தை யார் அப்படின்னா ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறவர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இதனால் இவரை வந்து ஏஐடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இந்த வார்த்தையை இவர் வந்து உருவாக்குனார். 1955 உருவாக்குனார். அடுத்தது உலக நீதி தினம், இது ஜூலை 17ஆம் தேதி. சர்வதேச சமூக நீதி தினம் அப்படின்னு வேற ஒரு தினம் இருக்குது, அது வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி. சமூக நீதி தினம் நம்ம தமிழ்நாட்டில் செப்டம்பர் 17ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். இது வந்து பெரியாருடைய பிறந்தநாள். இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது தமிழக அரசின் சுகாதார சேவைகளை ஒருங்கிணைக்க அறிமுகம் செய்யப்பட்ட புதிய டிஜிட்டல் தளம் இது? இதற்கான ஆன்சர் நலம் டிஎன். அடுத்தது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த ஆப்ரேஷன் டூஃபான் என்ற நடவடிக்கையை அறிவித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது செயற்கை நிறமூட்டப்பட்ட அப்பளங்கள் தற்போது எந்த மாநிலத்தில் தடை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது எந்த மாநிலத்தின் முண்டா ஆபரணங்கள் தற்போது புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். அடுத்தது தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலர் யார்? இதற்கான ஆன்சர் சாய்குமார். அடுத்தது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் 5வது கூட்டத்தை நடத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது தெலங்கனூர் என்ற அகழாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சேலம் மாவட்டம். அடுத்தது
ரூபாய் 10,000 கோடியில் கேரளத்தில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளத்தை அமைக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் சாலை விபத்து மரணங்களை 50% வரை குறைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. அடுத்தது, நமஸ்தே திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் துப்புரவு பணியாளர்கள். அடுத்தது, 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் தான். ஓகே, அப்புறம் நிறைய பேர் இது கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, பின் வருபவர்களில் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம், ஆப்ஷன் பி ஜினாத் உன் நிசா பேகம், ஆப்ஷன் சி ஜஹனரா பேகம், ஆப்ஷன் டி ஜெப்புன் நிசா பேகம். இதில் கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.